சூரியமாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம சூர்யாவும், புஷ்பாவும் தன்னந்தனியா பேசுறாங்க. "சூர்யா உங்ககிட்ட நான் பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பேசணும்? என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு நடந்த சதியெல்லாம் தெரியல. துர்கா என்ன ஏமாத்திட்டா. இவ்வளோ நேரம் தெளிவா இருந்தேன்னா, அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் என்ன நடந்திருக்கு? யோசிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லி, "துர்கா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவ ஆசைப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் என்ன வந்து உளற விட்டுட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற? வேணும்னா இத நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு" சொல்லி துர்கா கிட்ட வந்து பேச வராங்க. பேசம்போது, "நான் தோத்துட்டேன். போதுமா? அதான் நீ தான் என்கிட்ட தோத்துட்டேன்னு நான் ஒத்துக்கிறேன். நீ செமையா வந்து பிரில்லியன்ட்டா வந்து ப்ளே பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி புஷ்பா வேணும்னே சொல்ற மாரி இருக்காங்க. ஆமா, நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சேங்கிற மாரி சொன்னோனே, சூர்யா வந்து கேட்டுட்டாங்க. அடே பாவமே! புஷ்பாவ நம்ப ஏமாத்துன மாரி ஆயிடுச்சேன்னு சொல்லி, அவங்க புஷ்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற மாரி, புஷ்பா வந்து அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டாங்க. துர்கா வந்து பேசின விஷயத்த பாதியிலேயே கேட்டுட்டு, சூர்யா மாட்டுக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க. இத கேட்டோனே வந்து வருத்தப்படுறாங்க. "போதும், நீ தான் சவால்ல ஜெயிச்ச" அப்படின்னு துர்காவ நம்ப வச்சுட்டு, அப்படியே அங்கேருந்து போறப்ப, ஆனா கூடிய சீக்கிரம் சூர்யாவோட மனச நான் மாத்துவேன். இல்ல நீயே மாத்துவ. எங்க 2 பேருக்கு நீயே நல்லபடியா கல்யாணத்த வந்து பண்ணி வச்சுருவ. அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. துர்காவுக்கு ஒண்ணும் புரியல. ஆரம்பத்துல கெஞ்சிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் திமிரா பேச ஆரம்பிச்சுட்டா. ஒருவேள நம்ம பேசுறது எல்லாத்தையும் யாரோ கேட்டுட்டு இருப்பாங்களோ, சூர்யா கேட்டிருப்பாங்களோ, இவ என்ன இவ்வளோ கோவமா வந்து பேசுறா? இதெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லையேங்கிற மாரி துர்கா யோசிக்கும்போது, "பாத்தீங்களா, நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னா வாய்ப்பே இல்ல. நீங்க வாக்குறுதி குடுத்துருக்கீங்க, என் கழுத்துல வந்து தாலி கட்டணும்னு. சொந்த பந்தத்தோட தான் சேர்ந்து வச்சு நம்ம கல்யாணம் வந்து நடத்தி வைக்கணும்னு பாத்தா, துர்கா விடமாட்டா. பின்னாடி தேவி அம்மாவும் இருக்காங்க. நீங்க ஏன் பதிவு திருமணம் பண்ண சரி சொல்லக்கூடாது?" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க. சூர்யா உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க. இல்ல நீங்க துர்கா சொன்ன விஷயத்தெல்லாம் நம்புறீங்கன்னா, ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எதுக்குமே ஆசைப்படல சூர்யா. என் வாழ்க்கை எப்போதும் இப்படி தான் இருக்கணும்னா என்ன பண்ண முடியும்? நான் பறக்கிறதுக்கு என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவேன். நான் சாமிகிட்ட கேட்கறது கூட எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவை இருக்கோ அத மட்டும் தான் கேட்பேன். கார குடு, பங்களா குடு இதெல்லாம் நான் சாமிகிட்ட கேட்க மாட்டேன்னு ஓவரா வந்து நடிக்கிறாங்க. சரி போலான்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில வந்து உட்கார்றாங்க. பதிவு திருமணம் செய்யலான்னு. ஆனா, அவங்களுக்கு மனசுக்கே வந்து கேட்க மாட்டேங்குது நம்ம சூர்யாக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்றோமோ! இவள பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம, இங்க வரைக்கும் வந்துட்டோமே! இப்ப என்ன செய்ய போறோம்ன்னு தெரியாம, தடுமாற்றத்தின் உச்சத்தில இருக்காங்க. நம்ப சூர்யா அந்த இடத்துல கூடிய சீக்கிரம் பதிவு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு, என் ஆட்டத்தையே இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போறேன். சூர்யா, நீ வந்து என் கழுத்தில தாலி கட்டிட்டன்னா, அதுக்கப்புறம் உன்னால என்ன செய்ய முடியும்? நான் வச்சது தான் சட்டம். சொத்து எல்லாம் என் பேருக்கு வந்து மாத்திருவேன். அதுக்கு தானே இவ்வளவும் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இன்னமும் எத்தன நாளைக்கு தான் நான் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுவேங்கிற மாரி புஷ்பா கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது நமக்கு தான் சூர்யா கல்யாணம். நீங்க என் கழுத்தில தாலி கட்டினதுக்கப்புறம் நான் சொந்தமாக போறேன். நம்ம 2 பேரையும் யாராலயும் பிரிக்க முடியாது. அப்படின்னு அன்பா பாசமா வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே வந்து சூர்யாவுக்கு எதுவும் சொல்ற மாரி தெரியல. "ஏம்மா அடுத்தது உங்க கல்யாணம் தான். நீங்க வாங்க." அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதிகாரிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "சாட்சி கையெழுத்து போட யாரும் இருக்காங்களா?" "ஆ இருக்காங்க. நமக்கு டீம்ல 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தான்." "யாரும் இல்லையா?" அப்படின்னு சொன்னோனே, "சரி, சரி பார்த்துக்கலாம் விடுங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் மாலையும் கழுத்துமா நில்லுங்கன்னோனே, புஷ்பா கழுத்துல வந்து மாலை போடுறாங்க நம்ம சூர்யா. அதே மாரி சூர்யா கழுத்துல புஷ்பா வந்து மாலை போடுறாங்க. இந்த பக்கம் துர்காக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியல. என்னது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கே! எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க, அவங்க என்ன விட்டு விலகுற மாரி தெரியுதே! எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்கன்னா, அது யாரா இருப்பாங்க? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒருவேள சூர்யா இப்ப வீட்ல இருக்காரா? அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க துர்கா அந்த இடத்துல. துர்கா வரத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் கழுத்துல வந்து தாலி கட்டிறணும் அப்படின்னு சொன்னோனே, சூர்யா தாலி கட்டுங்கங்கிற மாரி அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. உடனே தாலி கட்டலான்ட்டு இருக்காங்க. பார்த்தா, அந்த இடத்துல தாலி செயின வந்து மறந்து வச்சுர்றாங்க போல. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அப்பனா பதிவு திருமணம் பண்ணிறலாம். கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னோனே, இல்ல ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே தாலியே கட்டிறலாங்கிற மாரி அங்க இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, எது பண்ணா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப, மாறி இருக்காங்களே அவங்க சக்தி மூலியமா பேனா வந்து கையெழுத்து போடுறப்ப,
எழுதவே மாட்டேங்குது. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். புஷ்பாவும் கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து வந்து போட முடியல. "என்னடா அது?" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேனா குடுக்குறாங்க. ஆனா எழுதவே மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதுறாரு. நல்லா பேனா எழுதுது. "ஏங்க நீங்க எழுதுங்கங்கிற" மாரி சொன்னோனே, சுத்தமா எழுத மாட்டேங்குது. "என்னடா இது சத்திய சோதனையா இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, தேவி அம்மா வந்து காத்த வந்து அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. ஜன்னல் வழியா காத்து அடிக்குது. பேப்பர் எல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது. "என்னடா இது பேப்பர்லாம் இவ்ளோ பறக்குதே" அப்படின்னு சொல்லும்போது, புரியாம வந்து தடுமாற்றத்திலே இருக்காங்க. செம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பார்ப்போம் அடுத்து என்ன மாரி கொண்டு போறாங்கன்னு.